பால சூரியனைப் போல் ஒளி வீசிய சிறு குழந்தை ஒன்று இருந்ததைக் கண்டார். குழந்தையின் மேனியில் திவ்ய ஆபரணங்கள் ஒளிர்ந்தன. இந்த குழந்தை சிவபெருமானே எனக்கு அருளிய வரமாகும் என்று எண்ணி ஆனந்த கண்ணீருடன் அந்த குழந்தையை வாரி அணைத்து முத்தமிட்டார். மனைவியிடம் அளித்தார். அவரும் அந்த குழந்தையை சீராட்டி வளர்த்தார். அப்போது பிரம்மா முனிவரை நோக்கி, அனைவருக்கும் ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய இக்குழந்தை நந்தீசன் என்ற திருநாமம் சூட்டுவோம் என்றருளினார். சிலாதாரின் புதல்வன் ஆதலால் சைலாதி என்று அழைக்கப் பெற்றார். நந்தீசன் வளர்ந்த பிறகு குருகுலவாசம் செய்தார். பின்பு அவருக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்தார்கள். ஆனால் நந்திதேவர் இணங்கவில்லை. சிவத்தை துதிப்பேன், பவத்தை விடுவேன் என்று பெற்றோரிடம் விடை பெற்று தவம் செய்ய சென்றார். சிலாதாரும் அவர் மனைவியும் தடுத்தபோது அவர்களிடம் தவத்தின் மேன்மையை எடுத்துரைத்து விடை பெற்றார். காட்டில் தன்னை சுற்றி அக்னி எரிய, மேல் சூரியனின் அக்னியும் இருக்க,